இன்னைக்கு ஒரு நாள் கூட லேட்டாக செட்டுக்கு வராத 3 ஆர்டிஸ்ட் வந்து இந்த 3 பேரும். தே ஆர் ஆல்வேஸ் ஆன் டைம் அண்ட் இவங்க யாருக்கும் எந்த காயமும் படல. அஃப்கோர்ஸ் ஒரு டைரக்டராக எங்கள் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க முகம் தான் திரையில் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோக்ஸ் அப்பார்ட் சிவா சார் சொன்னார், சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் சிவா சார், ஏன்னா பையனை தேடணும். அவர் கீழே குடிஞ்சு ட்ரெயினுக்கு அடியில் தேடிட்டு இருக்காரு. சார் அது கலகலப்பில் ஸ்கூட்டரில் கடியில் தேடலாம், ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு ஏதோ ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். முதல் நாள் ஷூட்டு எனக்கு அது லேட்டாக தான் புரிஞ்சுது. என்னன்னா ட்ரெயின் கலரில் நான் பண்ணது தான் தப்பு. இல்லை இட்ஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங். சார் அது ஒரு ஹியூமராக பண்ணார். பட் நான் அது போய் நேராக பர்சனலாக இல்லை சார்னு சொல்கிறது பதிலாக, என்னோடய ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவறை வந்து ட்ரெயின் மேலே, இல்லை கேமராமேன் மேலே, இல்லை காற்று மேலே, இல்லை லைட்டு மேலே, இப்படி தான். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அது ஃபாலோ பண்ணுறோம். அது சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி. The technique of directors to tell lies to make them comfortable and easy, அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை. அண்ட் பிகாஸ் we love our artist,